வணக்கம். இது ஆன்மீகமும் ஆரோக்கியமும். நம்ம சேனலில் ஆன்மீகம் ஆரோக்கியம் பற்றிய பல தகவல்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டென்ட்டும் இன்ஃபர்மேஷனும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய சிம்பிள் டு மேக் ரெசிபீஸ். நான் அடிக்கடி பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம மோட்டோவே என்ன, ஹெல்த்தியாக குக் பண்ணணும், சிம்பிளாக குக் பண்ணணும், சீக்கிரமாக குக் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப நேரமாக இன்றைக்கி என்ன லஞ்ச் பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி எனக்கு மட்டும்தான் லஞ்சு. ஸோ என்ன லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு சீக்கிரமாக பண்ண ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த ரெசிபி காலிஃப்ளவர் வச்சு ஒரு ரெசிபி தான். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. ஏன்னா அது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் இல்லையா? அதனால் ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. 75 to 100 grams காலிஃப்ளவரை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை தவிர இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. இஞ்சி ஏன் போட போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா இதில் இஞ்சி போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. சரியா? நான் குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ இது ஒருத்தர் அளவுக்கான ரைஸ் தான். ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். குயிக்காக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி பாயில் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்க போகிறோம். இப்போது இந்த தண்ணியில் இந்த காலிஃப்ளவரை ஒரு 2 to 3 minutesக்கு நம்ம கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப பாயில் பண்ணிடாதீங்க, குழஞ்சிடும். இங்கே ஒரு கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம கொஞ்சம் கடுகு அண்ட் சீரகம், அவ்வளோதான். இது தாளிக்கிறதுக்கு 2 ஐட்டம் தான், கடுகு அண்ட் சீரகம். பாருங்கள், கடுகும் சீரகமும் நல்லா வெடிச்சிருச்சு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் சேர்த்துடலாம், கருவேப்பிலையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ காலிஃப்ளவரை இதோடு சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். நான் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன் இப்போ ஸ்டவ்வை. ஏன்னா காலிஃப்ளவர் குக் ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 3 minutes ஆகலை, நம்ம வச்சு இப்போ 1 minute தான் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஸ்டீம் கூட பண்ணிக்கலாம். இப்படி பாயில் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஸ்டீம் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஏற்கனவே தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோட சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா வதக்கணும். இந்த காலிஃப்ளவர் க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள் அப்படிங்கிற வெரைட்டியை சேர்ந்தது. அதாவது இந்த கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ரோக்கலி இது எல்லாமே இந்த க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஃப்ளவர்ஸ் கிராஸ் ஷேப்பில் இருக்கிறதுனால அதுக்கு அந்த மாதிரி பேர். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால இதுக்கு கேன்சர் ஃபைட்டிங் ப்ராப்பர்ட்டிஸும் ஜாஸ்தி. அதே மாதிரி இது ரொம்ப கேலரிஸ் கம்மி தான். இங்கே இது லைக் ஒரு 100-150 grams வெஜிடபிளில் 25 கேலரிஸ் தான் இதில் இருக்குது. அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அமேசிங் வெஜிடபிள். யாராவது எங்கிட்ட வெயிட் லாஸ்க்கு ஏதாவது ஒரு வெஜிடபிள் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரும் ப்ரோக்கலியும் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அமேசிங் வெயிட் லாஸ். அதே மாதிரி இதுக்கு டீடாக்ஸ் ப்ராப்பர்ட்டியும் ஜாஸ்தி. நம்ம உடம்புக்கு கழிவு அகற்றும் தன்மை இருக்குது நேச்சுரலாகவே. அதுக்கு இந்த காலிஃப்ளவர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த காலிஃப்ளவரில் ஒரே ஒரு இதில் நான் இஞ்சி சேர்த்தேன் இல்லையா? எதுக்கு இஞ்சி சேர்த்தேன் அப்படின்னா சம்டைம்ஸ் இதுக்கு கேஸ் ஃபார்ம் பண்ணுற ஒரு எபிலிட்டி இருக்குது. அது இதில் இருக்கிற ஃபெர்மெண்டபிள் சுகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இதில் ஜாஸ்தி. அதனால நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அந்த இதில் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது அந்த சுகர் ஃபார்மில் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் ஃபெர்மெண்ட் ஆகிடும், புளிச்சிடும். அதனால கேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் இது காலிஃப்ளவரோட சேர்த்துக்கலாம். மற்றபடி இது ரொம்ப அமேசிங் வெஜிடபிள்ஸ். அதுவும் கூட அந்த கேஸ் ஃபார்மேஷன் யாருக்கு வரும்னா மோஸ்ட்லி இந்த அல்சர் இருக்கிறவங்களுக்கும் எல்லாரும் வயிற்று கோளாறு இருக்கிறவங்களுக்கு தான் இது அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுமே தவிர எல்லாருக்குமே தான் ஃபார்ம் ஆகாது. கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க, ஹெல்த்தியாக சேர்த்துக்கோங்க. எப்போ பாரு கோபி மஞ்சூரியன் இல்லை காலிஃப்ளவர் வடை பண்ணுறேன், பஜ்ஜி பண்ணுறேன், பக்கோடா பண்ணுறேன் அப்படி சேர்க்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் காலிஃப்ளவரை குக் பண்ணலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்லாவே எண்ணெயில் ஃப்ரை ஆகிடுச்சு. இதோட நான் சிம்பிளாக சாம்பார் பொடி சேர்க்குறேன். இது வீட்டில் பண்ண சாம்பார் பொடி தான். இன்ஃபேக்ட் இது எங்கள் அம்மா எனக்கு பண்ணி கொடுத்த சாம்பார் பொடி.
உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம அப்போவே வந்து காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு தான் போட்டோம் இல்லையா, ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மொத்தமாக ரைஸை போட்டேன். இப்போ சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி. இதில் நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடும்போது கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்னா அப்படியே டேஸ்ட்டும் பண்ணிடலாம் நம்ம. ஸோ நம்ம காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட ஹாட்டாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.